வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா மத்தியானம் வெயில், சரியான வெயில் பார்த்துக்கோங்க. அதுக்கு பழைய சாப்பாடு இருக்குது. அதுக்கு நான் வந்து ஒரு சைடிஷ் பண்ண போகிறேன். ஒரு பொரியல் மாதிரி பண்ண போகிறேன். இது சூப்பராக இருக்கும். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை நம்ம நான்வெஜ் முட்டை எதுவும் சேர்க்க மாட்டோம். இல்லைன்னா இதில் முட்டை போட்டாலும் சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க பார்க்கலாம். நான் 2 நாட்டு தக்காளி, நம்ம காட்டு தக்காளி தான், காட்டில் உள்ள தக்காளி தான் எடுத்து வச்சுருக்கேன். சூப்பராக இருக்குது. இது ரொம்ப புளிப்பாக தான் இருக்கும். ஒரு பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகாய், இதை வச்சு வாங்க எப்படி ஒரு பொரியல் மாதிரி செய்யலாம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. சிம்பிளாக டக்குன்னு செஞ்சிடலாம். வாங்க பார்க்கலாம். நல்லா காரசாரமாக இருக்கும். இதில் பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். நீங்கள் சாம்பார் தூள் கூட சேர்த்துக்கோங்க, சூப்பராக இருக்கும். ஆனால் பச்சை மிளகா சேர்த்தா தான் அதுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா கீரி போட்டுறணும். இப்போ வெங்காயம், பச்சை மிளகா கட் பண்ணிட்டேன். இப்போ கடுகு எண்ணெய் ஊற்றி கடுகு பருப்பு வச்சு இப்போ நம்ம வெங்காயம், பச்சை மிளகா போட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் முக்கால் பதம் வதங்கினா போதும். அதுக்கப்புறம் நம்ம தக்காளி போட்டு வதக்கலாம். சூப்பராக இருக்குங்க இது. இப்போ தக்காளியும் போட்டேன், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கொஞ்சம் உப்பு போட்டு, இது கொஞ்சம் உப்பு கொஞ்சம் தூக்கலாக போடணுங்க. சூப்பராக இருக்கும். நல்லா இந்த மாதிரி வதக்கி விடுங்க. நாட்டு தக்காளி, அதனால் நம்ம காட்டில் உள்ள தக்காளி சூப்பராக வதங்கிடும். அவ்வளோதாங்க. கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். பச்சை வாடை போனோம்னா நம்ம இறக்கிடலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக வதங்கிடுச்சு. தக்காளியே தெரில பார்த்தீங்களா? நம்ம ஆப்பிள் தக்காளினா கூட மேலே மிதக்கும். இப்போ சூப்பராக வதங்கிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பக்கம் பார்க்கலாம். பாருங்கள், சூப்பரான பழைய சாப்பாடு இருக்குது பாருங்கள். முருங்கைக்கீரை பொரியல். இப்போ நம்ம பழைய சாப்பாட்டுக்கு தண்ணி அதிலேருந்து எடுக்கலைங்க. ஏன்னா நைட்டு ஊற்றின தண்ணி. இப்போ தண்ணி ஊற்றிட்டு, எனக்கெலாம் பழைய சாப்பாடுனால் ரொம்ப பிடிக்கும். யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நம்ம வீட்டில் பழைய சாப்பாடு. அப்படியே பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை பொரியல். முருங்கைக்கீரை பொரியலில் நான் தேங்காய் போடல பார்த்துக்கோங்க. நான் சின்ன வெங்காயம் போட்டு வச்சுருக்கேன். தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் போட்ட கூட்டு பொரியல் மாதிரி வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் சீவல் சைடிஷ்க்கு வேணால் எடுத்துக்கலாம். இப்போ இந்த கூட்டெல்லாம் யாருக்கு பிடிக்கும்? இந்த பழைய சாப்பாடு யாருக்கு இந்த வெயிலுக்கு எதமாக பிடிக்கும்னு சொல்லுங்கள். இதே நீங்கள் சூடான சாப்பாடு வந்து இவ்வளோ சாப்பாடு நம்ம சாப்பிட முடியாதுங்க. ஆமாம், எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த காம்பினேஷன் பிடிச்சிருந்தா இதில் வந்து இந்த தக்காளி வெங்காயத்தில் நீங்கள் கருவாடு போடலாம். இன்றைக்கி நான் செவ்வாய்க்கிழமை கருவாடை முட்டையை போட்டிங்கன்னா இதோட டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஆனால் நான் போடலை, பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.